இந்த குறிப்பிட்ட இடமானது வாய்க்கால் நீரானது வந்து தேங்கி மறுபடியும் வயலுக்கு வெளியே போகிற ஒரு குளம். ஆழப்பகுதியும் நிறையா இருக்குது, பெரிய அளவிலான மீன்களும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிடிச்ச விஷயமே என்னென்னா, நிறைய விவசாய கழிவுகளை கரையோரத்தில் கொட்டிடுறாங்க. அது மக்கி நிறைய சிறிய மீன்கள் வளர ஆரம்பிக்குது. அந்த சிறிய மீன்களை சாப்பிட்டு பெரிய மீன்கள் உயிர் வாழுது. ஒரு இயற்கை உணவுச் சங்கிலி மாதிரி தான் இந்த இடத்துல நடக்குது. குளத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்களா என்னெல்லாம் தெரியல. இந்த இடத்துல நான் எப்போ வந்தாலும் யாருமே ஆள் நடமாட்டமே இருக்கிறதில்ல. இல்லை நம்ம விசாரித்து மீன் பிடிக்கிற அன்னைக்கு வந்து காணொளி பதிவு பண்ணலான்னு கூட யோசித்தேன். ஏன்னா மேலே இருந்து பார்க்கும் பொழுதே பெரிய பெரிய மீன்கள் நடுப்பகுதியில் நீந்துறதை பார்க்க முடியுது. இதெல்லாம் அந்த வாய்க்கால் நீரோட்டத்திலேருந்து வர சிற்றின மீன்கள். இந்த மீன்களை சாப்பிட்டு பெரிய மீன்கள் வளருது. உள்ளே இறங்குறதுக்கே பயமான இடம் தான். ஏன்னா ஏரிவா மீன்கள் கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ அளவுலலாம் உள்ளே நீந்திகிட்ருக்கு. அது எப்படி நடந்துக்குன்னு தெரியாது. நம்ம கேமரா உள்ளே வச்சு கேமராவை சேதப்படுத்தலாம், இல்லை உள்ளே வந்து விழுந்துருச்சுன்னா எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வரும் நாட்கள்லேயும் பாதுகாப்பாக ஒரு குச்சி போன்ற அமைப்பு வச்சு பெரிய மீன்களை இந்த இடத்துல பதிவு பண்ண முயற்சி செய்கிறேன். ஆனால் உணவு நிறைந்த ஒரு சிறந்த இடம் மீன்களுக்கு.